ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கருதோ இங்கொரு கருதோ ஆலய வழிபாடில்லை. இசையில் கலையில் கதையில் மலரை மொழியில் இறைவன் உண்டு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் கேட்கும் நமது தொண்டு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் கேட்கும் உனது தொண்டு. தெய்வம் இருப்பது யோகி அது இங்கே வேறுங்கே. நல்ல தெய்வம் இருப்பது எங்கே? ஆஹா, சிறப்பான ஒளி அமைப்பு. முதன்முறையாக நான் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்றால் சிறப்பான ஒளி அமைப்பு தான். இரண்டாவது தெய்வம். கம்பங்காட்டுக்கு கிட்டத்தட்ட நமது அன்னை டிவி ஆனந்தராஜ் பிறந்த மண்ணு. காரைக்குடியில் 16 வருஷம் நானும் அவரும் 2 பேரும் சேர்ந்து இணைந்து நமது புதுக்கோட்டை மாவட்டம், மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி மாவட்டமெல்லாம் அப்படி விரைவாக ஆடி அழுந்து 15 வருஷத்துக்கு பிற்பாடுதான் மதுரை மாநகரத்துக்கு போனேன். அப்போ இருக்கும்போது அருமை அன்னை நல்ல ஒரு பண்பான குணம், அமைதியான குணம், யாருக்கு ஒரு கெட்ட பேருன்னு சொல்லி அந்த காரை மாநகரத்தில் இதுவரைக்கும் எடுக்கலை. இறைவனடி சேர்ந்து போகிறதுக்கு முன்னால் போல் யார்கிட்டையுமே கெட்டவர் எடுக்காமல் இறைவனடி சேர்ந்துருக்காரு. அவருடைய ஊருக்கு கம்மங்காடுன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகம், சந்தோஷம். ஏன்னா அவர் இருக்கும்போதே இதே கம்மங்காட்டுக்கு என்னை நாடகத்தில் என்னை பயன்படுத்தி என்னை கொண்டாந்துருக்காரு. அப்போவெல்லாம் பார்க்கும்போது எக்கச்சக்கமான ரசிக பெருமக்கள் ஆரவாரம். ராஜநடிகர் எப்படா வருவான்னு சொல்லி 2:30 மணி 3 மணிக்குள்ளே வந்துடுவான்னு சொல்லி எதிர்பார்த்த காலங்கள்லாம் விரைவாக ஓடிடுச்சு. யார் எப்படி பாடுவேன் என்ன பாடுவேன்றது நம்ம பகுதியில் தெரியும். முதன்முறையாக நமது அறந்தாங்கி மாவட்டத்தில் மானூர் விஜயராமன் ராஜபாட்டில் பெரியார். அறந்தாங்கி ஏரியாவில் அவர் இல்லாத ஊரே கிடையாது. அதோடு இணைந்து ரொம்ப எதிரொலியாக பாடக்கூடிய ஆள் அன்னை ஜெயரவி. 2 பேரையும் விரும்பி நம்ம ஊரில் போடுவாங்க. இந்த பகுதியில் விரும்பி வரக்கூடிய ஆட்கள். இதில் 2 கண்ணில் 1 கண்ணு இறைவனடி சிறந்து விட்டார். ஆஹா, அப்படி இருந்தாலும் அந்த நினைவோடு அவருடைய ஞானத்தை நினைவுபடுத்தக்கூடிய தன்மை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லா ஒரு மேடையிலையும் அவர் போகக்கூடிய மேடையில் கூட அவருடைய ஞாபகப்படுத்தி அவருடைய நினைவு சின்னமாக 2 வார்த்தையாவது பேசிக்கொண்டு பாடுவேன். அப்படிப்பட்ட அன்பான உள்ளம் டிவி ஆனந்தராஜ் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும், நமது கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, நாரதர் கூறியபடியே நான் ஒரு வேடுவனாக வந்துள்ளேன். அப்பேற்பட்ட நாட்டு மக்களையும் இந்த ஒரு சிறப்பான புனிதமான ஆலயத்தையும் பார்க்கின்ற போது எவ்வளவு அழகான அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்தை பார்க்கின்ற போதும், நமது நாட்டு மக்களை பார்க்கின்ற போதும், குறைவான மக்களாக இருந்தாலும் மன நிறைவோடு வர்ணிப்பது கடமை. கடமை தவறாமல், கண்ணிய மீறாமல் உங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்தெடுத்து இதோ வர்ணிப்போம். எப்படி வர்ணிப்பது? குடகுமலை கனிவகத்தில் கருவாயி தலை காவிரி என்னும் தாவியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் வரலாறா பண்ணும் பாடி ஒரு வளர்ந்த
தென்றல் தாளாட்ட கண்டம் வாடி அலை கடந்து ஆடு தாண்டும் காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரியால் பின்னடர்ந்து கல்லடையில் கொள்ளிடத்தில் காணுமிடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வரலாற்றை தாயாகி காற்பவளா அணிதருணை காவிரி போ செல்லுமிடமெல்லாம் சென்று சீர்நிறுத்தி பேர் பெருக்கி கள்ளும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையான நாடு பேசாமல் கண்மணியே வல்லலே எங்கள் வாழ்வே இதயக்கனே எங்கள் இதயக்கனே நீங்கள் எல்லாம் போகாமல் இருந்தா எங்களுக்கு இதயக்கனி பார்த்தது வரையும் போதும் உங்களுக்கு நல்லது இதையே ஆமா போகாதா போயிடுச்சு நாட உலகம் இவ்வளவு மோசமா போயிருக்கேன்னு ரொம்ப வருத்தப்படுறோம் நல்லபடியா போயிட்டு வாங்க இதுவரையும் பார்த்தது நன்றி இங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளும் வாழ முன்னேற நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளும் வாழ முன்னேற நீங்க நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னால நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னால நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளும் வாழ முன்னேற நாட்டில் உள்ள ஏழைகளும் வாழ்வு முன்னேறு பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாழும் ஏழை மறந்த முகத்தை காணும் போது இன்பம் ஆடும்போது ஏழை முகத்தை காணும்போது இன்பம் பேராசையால வந்து துன்பம் சுயநலத்தின் பிள்ளை பேராசையால வந்து துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமோ இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை இப்படி அமைதி எங்கும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளும் வாழ்வு முன்னேற காற்றும் நீரும் வானம் மழையும் பொறுமை இருக்குது மனிதர் காலில் பட்டு பூமி மட்டும் கொண்டு கிடக்குது பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது குறைத்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே குறைத்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே உலகில் பெருகுமாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளும் வாழ்வு முன்னேறு நதியை போல நாமும் நடந்து பயிர் பெற வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் மனம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் மனம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் உலகில் வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விலகிட வேண்டும்
நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளும் வாழ்வு முன்னேற இப்படிப்பட்ட பக்காமெல்லாம் என் அருமை மகன் பரம்புப்பட்டி கிராமத்துக்கு பெருமை தேடி தந்தார். அப்படி பாரம்பரியமான குடும்பம். பாரம்பரியமான குடும்பம்னா அந்த கலைமகள் அந்த பெருமாளுடைய நல்லாசையோடு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்த்தி மனப்பக்குவங்க. இதுக்கு இடையில பெரிய மகான் எங்கள் அண்ணன் அருணகிரி அம்பலார். அவர் எப்போவுமே நான் அருணகிரி அம்பலார்னு கூப்பிடுவேன். எங்கள் அப்பா திருச்சியில் கடலில் பிறந்து மதுரை ஆளப்பட்ட தடாகை பாட்டியாருடைய அம்சத்தோட மீனாட்சி இல்லத்தில் அற்புதமான கொடி கட்டி பறந்து போய் சேர்த்தார். அவருடைய பாரம்பரியம். ஏன்னா நம்ம ஊரெல்லாம் அப்படி அழகான பக்கமேளத்தை விரும்பி கேட்டு சிறப்பான பக்கமேளங்களை போட்டு அழகான ஒளி அமைப்பை வைத்து இந்த நாடகத்தை சிறப்பு தேடுறீங்கன்னா ரொம்ப பெருமை எங்களுக்கு பெருமையாக இருந்தாலும் குறைவான மக்களாக இருந்தாலும் உங்கள் எல்லோரையும் இன்னும் எப்படியோ பாடிக்கொண்டு நாடகத்தை சீக்கிரமான முறையில் சுருக்கமான முறையில் முடிக்க வேண்டும். அதற்காக ஒருவேளை வள்ளினார்க்கும் திரைச்சோலை ஆரோலம் ஷோ என்ற காலம் குயிலை போன்ற சாரீரம் மகிழை போன்ற சரீரம் பக்குவமான உடம்பு பெண்களுக்கு குயிலை போல பாடலாமா? இதுவே பாரு ஆம்பளை என்ன பண்ற ஆம்பளை கீழே இருக்கா ஆம்பளை போல இருக்கா சேலை தூங்குதா இதுவே பாரு ஷோ என்ற சத்தத்தை கேட்டால் இவனுடைய அழகை கண்டேன். ஆனா கேக்குறா இல்லையே அப்படியா ஒரு ஆளாக கேட்கிறாங்க ரசிகர். பாடுவோம் கண்டிப்பாக பாடுவோம். அப்படிப்பட்ட பெண்ணை பார்க்கின்ற போது இவருடைய அழகை எப்படி அல்லவா வர்ணிக்க வேண்டும்? இதோ வர்ணிப்போம். பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே நாளை நம் வானிலே நாளும் புது ஊர்வலம் நாளும் புது ஊர்வலம் புதுமலர் வாசமே நாளை நம் வானிலே நாளும் புது ஊர்வலம் நாளை நம் வானிலே நாளும் புது ஊர்வலம் கண்மணி கண்மணி என்னுயிர் கண்மணி என்று உன்மூச்சிலே வாழும் என் ஜீவனே என்று உன்மூச்சிலே வாழும் என் ஜீவனே
பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே நாளும் புது ஊர்வலம் நாளை நம்பானிலே நாளும் புது ஊர்வலம் கண்மணி கண்மணி சித்துயிர் கண்மணி. இப்படி இசை முழக்கத்தோடு ரம்யமாக ரசிக்கக்கூடிய அற்புதமான மக்களை பார்க்கின்ற போது இவருடைய அழகை சற்று பார்த்தால் வண்டு மொய்தனைய கூந்தல் மதன பண்டார வள்ளி கெண்டையோடு தகனார் கிளிமொழியோ வாய்னவரால் கண்டோ சர்க்கரையோ கனியோடு கலந்த பாகோ அண்டவா முனிவருக்கெல்லாம் அழகை பார்க்கின்ற போது அழகு வாய்ந்த பெண்மகள். அப்படிப்பட்ட அழகு வாய்ந்த பெண்மகளை சற்று பழமையாக பாட வேண்டும் என்றால் ரொம்ப நாளைக்கு பிற்பாடு பாட வேண்டும். பாடுவோம். பழமையே பாட சொல்ல பாடணும்ல. வானில் முழு மதையை கண்டேன் வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். வான முழு மதையை கண்டே வனத்தில் ஒரு பெண்ணை கண்டே வானமுழு மதியை போலே குமரியவள் உகட்டை வான முழு மதையை கண்டே வனத்தில் ஒரு பெண்ணை கண்டே வானமுழு மதியை போலே வனத்தில் ஒரு பெண்ணை மலை மேலே தேனை கண்டேன் மலையடியில் பெண்ணை கண்டேன். மலை மேலே தேனை கண்டேன் மலையடியில் பெண்ணை கண்டேன். மலை தேனின் இனிப்பை போலே மாது அவள் பேச கண்டேன். வான முழு மதையை கண்டே வனத்தில் ஒரு பெண்ணை கண்டே கொடி மேலே குமரி கண்டேன் கொடியழகில் பெண்ணை கண்டேன். கொடி மேலே குமரி கண்டேன் குமரியவள் பெண்ணை கண்டேன். கோவை பல இதழை போலே குமரியவள் முகத்தை கண்டேன். வான முழு மதையை கண்டே வனத்தில் ஒரு பெண்ணை கண்டே வானமுழு மதியை போலே மங்கையவள் வதனம் பெற்றேன். இப்படிப்பட்ட பெண்ணுக்காக நன்றி வணக்கம். அப்படிப்பட்ட பெண்ணுக்காக பாடிக்கொண்டே இருந்தால் ஒருவேளை வள்ளிகார்க்கும் திரைச்சோலை இதுதானா இல்லை இது வேற இடம்தானா என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இன்னும் ஒரு முறை பழமையாக பாடிக்கொண்டு வருகிறார். அங்கும் அங்குமாக உலாவிக் கொண்டு காவலர் அவரை பார்ப்போம். நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ
மொழிதான் மறந்தவளோ நிலவு ஒரு திருநாதி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடுமாறு நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ. இப்படி பாடிக்கொண்டிருந்தால் வருகிறார் அன்பு காவல்காரன் வருகிறார். காவலனை சந்திப்போம். போவார். வேலையில் அளவல வேடத்தின் சிவன வீரமான வழக்காரே, சுபகாரமான வழக்காரே. யார் நீங்க? கண்டிப்பா வேலை இல்லாத வேலைக்காரனார். வேலை இல்லாதவன் வேலை தெரிஞ்சவன் வீரமான வேலைக்காரன். நான் ஒரு வீரமான வேலைக்கு வந்திருக்கேன். நீங்க ஆமா, வீர முக்கியமா விவேகம் முக்கியமா? வீரம் இருந்தால் விவேகம் தன்னால வரும். அப்படியா? கல்வியா செல்வமா வீரமா? வீரமா செல்வமா கல்வியா? வீரம் இருந்தா கல்வி வரும், செல்வமும் வரும், வீரமும் வரும். சரி, வீரம் இல்லாம கோழையா இருந்தானா முடங்கிட்டு படுத்துருவான்டா. கல்வி முக்கியமா? கல்வி கற்றவனெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பேர் கீழே அடக்காண்டா பாதாளத்துல. இருந்தாலும் படிப்பு முக்கியம். படிப்பு முக்கியம் முக்கியம் நீதான் சொல்ற. படிப்புக்கு யாரு ஆதாரம் கொடுக்குறா? ஆதாரம் கேட்டா உன் ஆதாரம் கொண்டு போய் தூக்கி போடுறான்டாயா. படிப்புக்கு முக்கியம் தாயா. சரி, எந்த பிள்ளையாவது பிறக்கிற பிள்ளைய படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்லி தாய் தப்ப சொல்லுவாளா? சரி, படிக்க வைப்பேன். கூலி வேலை பார்த்து கூட ஒரு கண்ட அடிமைக்கு இருந்து கூட படிக்க வச்சிருவா. சரி, கடமை. படிக்க வைப்பது கடமை. சரி, படித்தவனுக்கு ஊதியம் கிடைக்கலையா? அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்றதா? மக்கள் தொகை அதிகமா இருக்கு. அறிவுல முளைச்சுக்கிறேன். ஆமா, முளைக்கணும். அப்ப அறிவு இருக்கவனுக்கு வீரம் தேவை, விவேகம் தேவை. எதுவுமே ஒரு பிறந்த குழந்தைகளுக்கு படிப்பு இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா போய் பொழைச்சுக்கலாம். படிப்பு முக்கியம் தான். ஆனா படித்தவர்களுக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய காலங்கள்ல யாரு வந்தாலும் எதை நாட்டு ஆண்டாலும் படித்தவர்களுக்கு சரியான ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கடமை. அதான் உண்மை. கடமை கண்டிப்பா சொல்றேன். சரி, என்ன போகுது? மான் போகுது. மான் எங்க இருக்கு? அதோ திருமால் உயர்ந்த மலை சிவகிரி, எங்க? சக்திகிரி. இருட்டு மசல் மட்டும் கண்ணு தெரியலையா? அதான் கண்ணு தெரியாதடா. சரி, அது என்னடா? சிவகிரி. அது மலையோட பேர் என்ன? அது சிவகிரி. சரி, சிவபெருமான் இருக்கும் இடம் சிவகிரி, அதுக்கு பக்கத்துல சக்தி இருக்கும் இடம் சக்திகிரி. சிவகிரி சக்திகிரி ரெண்டு மலை. சரி, மேருமலை. நீங்க இருக்கிறது என்ன மலை? எங்க அப்பாட்ட இருக்கிறாங்க நீங்க. ஆமா, அப்ப இருக்கிற மலை சிவமலையில அடிவாரத்துல ஒரு அழகான மானை பார்த்தேன். சரி, மேல நான் இருந்து அடிவாரத்துல மானை பார்த்தேன். மானை பார்த்தவன மானுடைய அழகு வித்தியாசமா அழகா ரொம்ப ரம்மியமா அடப்பு தொடப்பா பாக்குறதுக்கு சேட்டையான மானது. அடப்பு தொடப்பா. நீ அப்படித்தானே ஆள் இருக்க. ஒல்லி இல்லாம நோய் நொடி இல்லாம சீக்கு இல்லாம சிறங்கு இல்லாம இன்னைக்கு இடைக்கு இட வச்சமா இருக்கு. அப்ப சிவகிரி மலை. ஆமா, இது என்னடா? வேலி மலை. இந்த சிவகிரி மலைக்கு வேலி மலைக்கு என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம். வெள்ளி மலை என்பது இது. இது இல்ல, வேலி மலை என்பது இது. சரி, வெள்ளி மலை என்பது அது. வெள்ளி மலைக்கு எத்தனை கொம்பு? ஒத்த கொம்பு. வேலி மலைக்கு ரெட்டை கொம்பு. ஒரே வித்தியாசம் தான், கொம்பு வித்தியாசம் தான். நீங்க வச்சது ஒத்த கொம்பு, தமிழ் எழுத்து தேடி வந்து ரெட்டை கொம்பு. ரெட்டை கொம்புனிய கையை மேல தூக்கி இயலிசை நாடமுடிய அசிங்கம் பேசாதயா. ஆக ஒரே ஒரு வித்தியாசம், ஒரு எழுத்து தான். அசிங்கத்தை விடுங்க. நான் கேட்கிற மணி 5 ஆச்சு. இந்த வெள்ளி மலையில இருந்து ஆமா இந்த வேலி மலைக்கு சரி யார புடிச்சு என்ன பிடிச்சு வந்தாரு? ஊருக்குடி போக வந்த. வெள்ளிமலை விட்டு வேலிமலைக்கு யார பிடிச்சு ஊருக்கு போக? கையில என்ன? ஊருக்குனா எங்க அப்பா இருக்க இடத்துக்கு கூட்டி போகணும். நீங்க ஆமா, கையில இருப்பது கணை. இதோட தன்மை 3 தன்மை. எப்படி? கோரம், அகோரம், காந்தம். சரி, கோரம் என்ற தன்மையை ஏவி அடிச்சா உடம்புல உள்ள குருதி பூரா வடிஞ்சிடும். சரி, அகோரத்தை ஏவி அடிச்சா அங்கங்கமா பிச்சு எறி வெடி மருந்து மாதிரி. சரி, காந்தம்
அப்படின்னு வந்துருமா? ஆமாங்க. சரி, மானை பார்த்தியே இது கால் ஆமாங்க. எடுத்துட்டு போக வேண்டியதானே? பார்த்த மானை பிடிச்சு தூக்கி போக உன்னுடைய அனுதாபம் வேணுமுங்க. இடது உங்களுக்கு கூட இருந்துச்சுல? உங்க அப்பா பேர் என்ன? பரமே 1000 ரூபாய் போற வாங்கடா, ஏன்டா வேணாம்ன்ற? ஆமா, அந்த டான்ஸ் ஒன்று பாட சொல்லுங்க. உங்க அப்பா பேரு? உட்காருப்பா உட்காருப்பா உட்காருப்பா. அப்ப உங்க அப்பா பேரு? எங்க அப்பா வேற பரமண்ணா. உங்க அம்மா? பார்வதி. உங்க அண்ணன்? கணநாதன். உன் தம்பி? என் தம்பி ஐயப்பா. சரி மாப்பிள்ள, ஏன் தங்கச்சி இங்க பாரு, என்னைய பாரியா? சரியா? ஏன் தங்கச்சி உனக்கு தான், உன் தங்கச்சி எனக்கு தான். காலை சக ஆக 2 பேர் அருண்மாமா, 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 ஆக 2 பேர் தங்கச்சி இருக்காங்க. சகலகாலிக்கு காலைல சவாரி இருக்கான். ஒரு காலகட்டத்தில் ஐயோ மேடைக்கு விடுறது பாரு. ஐயோ கரண்ட் பாக்ஸில் உள்ள போறாப்புலப்ப. சரி சரி, அப்படி உள்ள போவா. அடுத்த உன் தங்கச்சி. என் தங்கச்சி போய் பார்க்கவா? ஆஹா, 2 வீர பெண்மணி இருந்தால் எந்த பெண்மணி என் தங்கச்சி, எந்த பெண்மணி வள்ளி என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். உள்ளே செல்ல வேண்டும். போல்வார் போல்வார் போல்வார். அதோ பலவே குரமான்களே மால்வரக்காரியா நீங்களே. பலவே குரமான்களே ஒரு மாநிலக்காரரே நீங்களே. பெண்கள் கை கலப்பவே பெண்கள் கை கலப்பவே பலவே குரமான்களே மால்வரக்காரியா நீங்களே. ஆட தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம், ஆட போட அடிக்காதங்க மாப்பிள சிங்கம், ஆட தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம். ஐயா மச்சான் வந்தாரு, ஐயோ மச்சான் மன்னாரு. ஐயா என்ன சொன்னாரு, வாங்க மச்சான் வாங்க நல்ல வழியை பார்த்து போங்க. ஆடி பாடி இப்படி ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பல்லவா? அழகா அபிநயம் காட்டுகின்றார். அபிநயம் காட்டக்கூடிய பெண்மணியை பார்த்தால் இவள் அழகை எப்படி வர்ணிக்கலாம்? பல்லு நாடுதியா போது வாய நாடுது போல் பல்லாடிங்க பல்லு வாய நாடுது போய் இப்படிப்பட்ட வீர பெண்மணி பார்க்கிறோம். ஏறாத மலை மேல இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. நாயேறி புழுப்பட்டுமா எசப்பாட்ட கேட்கிறம்மா, எசப்பாட்ட கேட்கிறம்மா. அடி மாந்தோப்பு கரமேல மயிலுறங்கும் சின்னவளே, மயிலுறங்கும் சின்னவளே, பொன்னோடு நான் உடுப்பட்டுமா எறுங்குயில் கேட்கலையா, எறுங்குயில் கேட்கலையா, படித்தத கேட்கலையா, படித்தத கேட்கலையா, படித்தத வெளியே பாருங்க.
ஒரு ஆட்டத்தை நான் பார்த்ததில்ல. ஆட்டம் ஜொலிச்சுட்டாங்கப்பா. அதனால செத்து போடுங்க. நான் இப்படி ஆடி பாடி வரவேற்பது குலப்பண் அல்லவா? என்ன வாய புழக்கிற பண்பல வந்து யாரு தெரியா? ஏய் கௌரியா உடையதாயா உன் தங்கச்சி என்ன எல்லாத்தையும் செஞ்சு விட்டா வர்றேப்புல அப்படி செஞ்சு விடுறாங்க. நல்லா போச்சா? பாதி போயிடுச்சு. சரி, இது ஏன் தங்கச்சின்ற? சரி, இயல் இசை நாடகம்னா அபிநயத்தோடு ஆடுவது குலப்பண்பு. அங்க உங்க தங்கச்சி எங்கப்பா? வர்றாங்களா? கூட்டியா? தங்கச்சி வாமா. ஆரம்பத்துல வாசிக்கல, இப்ப வாசிக்கிறாங்க. இல்ல என்னை ஆட வைக்கிறதுல குறியா தெரியுதுங்க. என்னமோ தெரியல, ஆட்டத்தில் நீங்க மயங்கிட்டாங்க. எனக்கு அவங்க மயங்கின மாதிரி தெரியல, நீங்க ஏதோ மயங்கி கிறங்கி கிடக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கெல்லாம் அப்பால் பட்டு போயிட்டோமா. இங்க இமயமலை தானே, அங்க 2 பஸ் இருக்கு. அவருக்கு தெரியும், நமக்கு அங்க 2 பஸ் இருக்கு, அங்க 2 இருக்காது தெரியும். மானேஜரி வந்திருக்காரு. மானை தேடி வந்திருக்கிறார். இனத்தவர். யாரு? நம்ம இனத்தவரா? ஆமா. நம்மள இனத்தவர் நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்ன மாதிரி எதுக்கு யாருக்காக வந்திருக்காரு? மானு காட்டி மானுக்காகவா? மான தேடியே வந்திருக்காரு. அவருடைய மான் இங்க இருக்கா, நம்மளுடைய மானை கேட்டு வந்திருக்காரா? அவருடைய மான் இருக்கா, நம்ம மான கேட்டு வரல. மானை கேட்டு வரல, மானம் கேட்டு வரல, மானை கேட்டு வரல, மானை கேட்டு தான் வந்திருக்காரு. நல்லா புரிஞ்சு பேசுனே, நீ என்னை எதிரும் வன்போல மாட்டி விட்டுறாத. மானை கேட்டு வந்திருக்காரு. மானை கேட்டு வந்திருக்காரு. கேட்டு வந்திருந்தா நம்மளோட மானை வேணா புடிச்சு கொடுங்கனே, கொண்டு போட்டு. அது வேணாமா, அவருதான் வேணுமா? ஆனா பல பேர் யோசிக்கிறாங்கமா. சரி, அவர் தெரியாது, அது எங்க அண்ணன் பாத்துக்கிறோம். திடீர்னு கொடுத்தோம்னா லாபம் வாங்கி வச்சுக்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோ. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இது 2 பேரும் எங்க அண்ணனுக்கு அவருக்குள்ள பழக்க வழக்கம். இது உனக்கு எனக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல. நீ என்ன பண்ணி இங்கிட்டு வந்துரு, அதனால இங்கிட்டு வந்துரு அண்ணே. முருகா முருகா. சரி, அவர் ஏன் வந்திருக்காருன்ற வார்த்தை சொல்லிட்ட. மானை வந்து பானை பிடிக்கதான் வந்திருக்காரா? வந்தவரை வரவேற்பது
குலப்பண்பை ஜாதி விமானம் சன்னியாசிக்கு உண்டு. சன்னியாசிக்கும் உண்டு. சன்னியாசிக்கு இருக்கும்போது நமக்கு இருக்க கூடாதா? எதிரியா இருந்தா நம்ம நாட்டுக்கு வந்துட்டு என்ன செய்யணும்? வரவேற்பு. உட்காருங்க, சாப்பிடுங்க. இல்லைன்றால் பழத்தை சாப்பிடுங்க. டேய் அப்பா, இன்னைக்கு 10 பேருக்கு தான் இதை பத்தி தெரியும். 2 நாள் கழிச்சு அவர் போடும்போது இந்த ஊரே உலகமே பார்த்து பரவலா நம்மளை பத்தி பேச போறோம். சங்கமே பார்க்கும். நம்ம சங்கம் பார்த்தாலும் பரவாயில்ல. காரைக்குடி, புதுக்கோட்டை அப்படி சும்மா அப்படி பரவலா ஓடிக்கிட்டு இருக்கு. வேறொரு ஆமா, எல்லாரும் சரிம்மா அவரை கூப்பிட்டு வாருங்கள் வேடுவரே வாருங்கள். நல்ல மனுஷன் அப்படித்தான் இருக்கணும். இந்த வேலை வந்து டிராபிக்ல வேலை பாக்குறியா? அதிகமா சாப்பிட்டாப்ல அவன் கூப்பிடாமையே போய்கிட்டு இருக்கான். நீ என்னையா கூப்பிட்டாலும் போக மாட்டேன். என்ன சொல்றாரு கேட்டியா? அதிகமா சாப்பிட்டு நடக்க முடியல. ஸ்டாப். இந்த வண்டி லெஃப்ட்ல போட்டு ஸ்டாப். அந்த வண்டி ரைட்ல போட்டு. வாருங்கள் வேடுவரே வாருங்கள். இங்க எனக்கு தலைமை ஸ்தானம் உள்ளதால் நிலைமையை சமாளித்து நேர்மையை கடைபிடித்து நான் உங்களை வரவேற்கிறேன். ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்ற காரணத்தை எடுத்து சொன்னீங்கன்னா முடிஞ்ச உதவியை செய்ய சித்தமா இருக்கிறோம். ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்த காரணத்தை எடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். நீதியும் நேர்மையும் தனது கிரகங்களாக ஒழித்து ஆனமாய கர்மம் என்ற மும்மடங்களை வென்று ரிக்கு, அசூர், சாமம், அதர்வனம் என்ற 4 வேதங்களை போற்றி மெய்வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 வென்று படை குடி சூழமைத்து அறல் நட்பு என்ற 6 குணங்களும் அமையப்பெற்ற வள்ளிமாதே நீ வாழ்க. நம் இனத்தவன் வேட்டையாடி வருகிறேன். வேட்டையாடி வருகின்ற போது ஒரு சேட்டையான மானை கண்டேன். சேட்டையான மானை கண்டவுடன் மானை கைப்பிடியாக பிடித்து கட்டி அணைத்து வீடு போய் சேர்க்கலாம் என்ற எந்தனியாத ஆசைகள் மான் கிட்ட நான் வருகின்ற போது மிரண்ட பார்வையோடு மான் வந்தது. வேலிமலை சாரலுக்கு பக்கத்தில் சரியான நீர் ஓடை, சுனை நீர் ஓடையில மான் விழுந்ததனால் மான் வெளியில் வர முடியாமல் தவிக்கின்றது. தவியாக தவிக்கின்ற மானை தலைவி என்ற முறையில் ஜாதி அபிமானத்தோடு நாட்டுப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்றோடு மான பிடிப்போருக்கு அனுமதி மட்டும் தலைவி என்ற முறையில் நீங்க தரணும். தன்மானம் பெற வேண்டும், நீதி வழங்க வேண்டும். சக்தி உள்ளவனை சக்திமான், புத்தி உள்ளவனை புத்திமான், நீதி உள்ளவனை நீதிமான் அப்படின்னு சொல்லி உயர்ந்த தரத்துல வாழ்ந்தவனை கோமான், சீமான் அப்படின்னு சொல்றது மாதிரி இந்த அழகான மானை நான் பிடிப்பதற்கு உயர்ந்த தரத்துல நீங்க அனுமதி தரணும். தருவீங்களா? சிறப்பு ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க. மானுக்கு சிறப்புகள் எப்படிப்பட்ட சிறப்பு என்று சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுகிறேன் பாருங்கள், கொஞ்சம் கேளுங்க. யாராவது ஆயிங்க பாத்து அண்ணே டீ கொஞ்சம் சூடு போடாது. கொண்டாந்து வச்சிருக்காங்க. வித்துக்காதா? இப்பதான் குடிச்சேன் நானு. நான் குடிச்சப்பதான் சூடா ஓகே 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 அது நீ சொல்றா சரி மேடம். அழகான மானுன்று மலை ஓரம் கல்டு அதனோடு நான் ஓட விளையாடும் இன்று. ஆ ஆ ஆ அழகான மால் ஒன்று பல நாளான அழகான மால் ஒன்று பல நாளான காணாத ஆசையானே தனியாக தவிக்கிறேனே. காணாத ஆசையாலே கவியாக தவிக்கிறேனே, கவியாக தவிக்கிறேனே. எத்தனையோ மான் இருக்க எத்தனையோ மான் இருக்கு. எத்தனையோ மான்
ஒன்ன போல யாரும் இல்ல. ஊருக்குள்ள உன்னை போல பார்த்ததில்லை. புராண ஊருக்குள்ள ஒன்ன போல பார்த்ததில்லை. உன் மேல எவ்வளவு நேரமா பாசம். புராண ஊருக்குள்ள ஒன்ன போல பார்த்ததில்லை. அன்பான ஆசை கொண்டு ஓடோடி இங்கு வந்தேன். அன்பான ஆசை கொண்டு ஓடோடி இங்கு வந்தேன். ஓடோடி இங்கு வந்தேன். அழகான மான் பிடிக்க காத்திருந்தே தானாக தனியாக தவிக்கிறேன். கவியாக தவிக்கிறேனே, கவியாக தவிக்கிறேனே, கவியாக தவிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அழகான மாலை, அன்பான மாலை தலைவி என்ற முறையில் பிடிப்பதற்கு அனுமதி மட்டும் தாங்க பார்ப்போம். ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்க கேட்ட அழகான விளக்கம். மானுக்காக வந்தேன் அப்படி ரத்தன சுருக்கமா பட்டு கைத்துல முத்து கோர்த்தது மாதிரி அழகான விஷயத்தை சொன்னீங்க. மானுக்காக தானே வந்தீங்க. மானை எங்க பாத்தீங்க? வெள்ளி மலை அடிவாரத்தில். வெள்ளி மலை அடிவாரத்துல. இது எந்த இடம்? வேள்ளி மலை சாரல். வேள்வி மலை சாரல். வெள்ளி மலையில இருந்து வேள்வி மலை வரைக்கும் ஒரு எவ்வளவு தூரம் இருக்கும்? 20 காதம். 20 காதம்ன்றீங்களே, ஒரு காதத்துக்கு எத்தனை மைல்? ஒரு காதத்துக்கு 10 காதமும், ஒரு காதத்துக்கு 10 மைல். 20 காதத்துக்கு 200 மைல். 200 மைல் வரைக்கும் மானை விரட்டி வந்தீங்களா, இல்ல தேடி வந்தீங்களா, இல்ல துரத்தி வந்தீங்களா? தேடி வந்திருக்கின்றேன். தேடுறீங்க. தேடுதல். தேடினால் தேடுனா கிடைக்குமா? கிடைக்கும். கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்டா கேட்டா கிடைக்கும். அதனால கேக்குறேன். அப்ப நீங்க கேட்க வந்திருக்கீங்க. கண்டிப்பா. ஆனா நான் கொடுத்து இருந்தா கொடுக்க வந்திருக்கேன். ஆனா இருந்தா தானே கொடுப்பேன். இருக்கலாம். இல்ல இல்ல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மான் இங்கதான் இருக்கு. ஏன் இல்ல? இப்ப நீங்க சொன்னது மாதிரி உங்க இடத்துல இருந்து எங்க இடத்துல மான் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இங்கதான் மான் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியுது. இப்ப எத்தனை திசைகள் இருக்கு? வேட்டைக்கு போறவங்க எந்தெந்த திசையில மான் இருக்கோ, எந்தெந்த திசையில வேற என்னென்ன இருக்கோ அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும். குறிப்பறிகிற தன்மை ஆச்சா இருக்கு. திசைகள் 4 திசை. இந்த 4 திசையில எந்த பகுதியில போனா மிருக வேட்டையாடலாம், எந்த பகுதியில போனா பறவை வேட்டையாடலாம், எந்த பகுதியில போனா ஊறக்கூடிய ஊர்வலம் என்ற வேட்டையாடலாம் அப்படின்ற திசைகள்ல அப்படி நீங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. அப்ப இங்கதான் மான் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சேதான் வந்திருக்கீங்க. இங்கதான் இருக்கு. இப்பதான் பார்த்து எனக்கு முன்னால அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா உங்களுடைய மான் இங்க வரல. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும். வேட்டையில எத்தனை வகை வேட்டை இருக்கு? 5 வகை. என்னென்ன வகை? வெள்ள பிரிச்சு பிடிக்கலாம், சரி. புலி வெட்டி பிடிக்கலாம், சரி. மானை காட்டி பிடிக்கலாம், சரி. சிலை வைத்து பிடிக்கலாம், சரி. கடையில அடிச்சு பிடிக்கலாம். இப்படி எத்தனையோ வகை இருக்கு. ஆனா இத காட்டிலும் கன்னி வேட்டைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கன்னி வேட்டை யாருக்கு சொல்லி கொடுப்பது? ஒரு தாய் ஒரு மகனுக்கு சொல்லி கொடுக்கும் வேட்டை கன்னி வேட்டை. ஒரு தாய் தன் மகனுக்கு 6வது வேட்டை. ஆமா, ஒரு தாய் தன் மகனுக்கு சொல்லி கொடுக்கும் வேட்டை கன்னி வேட்டை. கன்னி வேட்டை. அப்ப இது வரைக்கும் உங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்களா? ஆமா. வேட்டையாடி இருக்கீங்களா? மானை பிடிச்சிருக்கீங்களா? மானை பிடிச்சீங்களா? இல்ல வெற்றிக்கு பரிசா உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா? வெற்றி பரிசா கொடுத்த மானை 2 கையால பிடிச்சு அணைச்சு உயர்ந்த மலையில பிரகாசமா வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க ஏற்கனவே ஒரு மானை பிடிச்சிருக்கீங்க. இப்ப 2வது ஒரு மானை பிடிக்க வந்திருக்கீங்க. ஏன் 1 இருந்தா 10 2 தேவைப்படுதா? என்னமோ தெரியலமா, எங்க குடும்பத்துக்கு பூராமே 2ஆ தேவைப்படுது. ஏன் அப்படி? உங்க குடும்பம் என்ன குடும்பம்னே தெரியலையா? எங்க உங்க குடும்பத்துல பூரா 2 தெரியும். எங்க அப்பாவுக்கு 3. சரி. வானியிலே புள்ளிமான், பாகத்திலே பச்சைமான், வேணிதனிலே ஒரு வெள்ளைமான், காணும் மலர் செம்மல்லாவும் திருமலை காட்டி சிறை உன் மானுக்கு எங்கே இடம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வச்சாரு உங்க அப்பா. கங்காதேவியை தலையில வச்சாரு. சரி, யார் அது? கங்காதேவியை தலையில வச்சாரு. யாரு? சடா மகனத்துல அது யாருன்னு கேட்டேன். அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஆரம்பத்தில் சொல்ல உங்க அப்பான்னு தானே சொன்னீங்க. இப்ப திடீர்னு சிவபெருமான் சொல்றீங்க. வானியில புள்ளிமான்னா பாணி என்பது கை விரல். தெரியுது. கை விரல்ல சிவன் 2 விரலாலே ஒரு மானை பிடிச்சிருக்கீங்க. பாகத்துல பச்சை மான்னா சரி. பார்க்கும் போது பச்சை நிறமாக இருக்கக்கூடிய மலை பக்கத்துல ஆதிபரா சக்திய சிவபெருமன் அம்மா நீ பச்சை மானாக. சரி. என்னைக்குமே நீ பச்சை அப்படின்னு சொல்லி சம உரிமை கொடுத்தாரு மனைவிக்கு கணவன். சரிங்க. கங்காதேவிய தலையில வச்சு இப்படி 3 பேரை வச்சிருக்காரு. 3 பேர். நல்லா இருக்கட்டும். நல்லா எனக்கு 2 தேவை. உங்களுக்கு இப்ப 2 தேவை. 3. எனக்கு 2. உங்களுக்கு இப்ப 2 வேணும். எங்க அண்ணனுக்கு 2. என்ன வியாபாரம் பண்ண வந்திருக்காரு? தம்பி மட்டும் கன்னியாவே இருக்காரு.
எங்க அண்ணனுக்கு 2 எங்க அப்பனுக்கு 4 இப்படி வியாபாரம் அது ஏம்மா? நான் கேக்குறேன் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நீங்க என்னமோ எங்க அப்பாவுக்கு எங்க அண்ணனுக்கு இருக்கீங்க இதெல்லாம் இப்ப ஆ. நீங்க அந்த மானை பிடிக்க வந்திருக்கீங்க சரி. இப்ப இந்த மானை எப்படி பிடிக்க வந்திருக்கீங்க இந்த மானை கரையில் அடிக்காம வளவரிக்காம கைப்பிடியா மானை கை பிடிக்க நினைக்கிறீங்களா மானை கையால பிடிக்க நினைக்கிறீங்களா மானை இந்த கையால தொட்டு தலைவி அப்படியே பிடிச்சு போறேன். எனக்கு கையால பிடிச்சதுக்கு அப்புறம் தான் மானை கை பிடிக்க பிடிக்க முடியும் முடியும். அப்ப கை பிடிச்சதுக்கு அப்புறம் மானை போய் கையால பிடிக்க முடியுமா ஆக இருமணமும் ஒருமணப்பட்டா திருமணம் நடக்கும்ன்றது ஐதீகம் திருமணம் நடக்கக்கூடிய காட்சியில மாப்பிள்ளை பெண்ணை எங்க பிடிப்பா? எங்க பிடிப்பாருன்னா கையில பிடிப்பாரு கையில பிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆ. கையில பிடிச்சாத்த கணவன் மனைவி என்ற உறவு. சரிங்க கையால பிடிக்க நினைக்கிறீங்க ஆமாங்க. கையில என்ன வச்சிருக்கீங்க கடை. இதுக்கு என்ன பேரு சிலிமுகம். இதுக்கு என்ன தன்மை 3 தன்மை. என்னென்ன தன்மை கோரம் அகோரம் காந்தம். சரி கோரம் என்ற தன்மையை ஏவி அடிச்சா குருதி கொட்டும். சரி அகோரம் என்ற தன்மையை அடிச்சா ரத்தம் எல்லாம் கொட்டுறதுக்கு சரி. பிற்பாடு பிச்சை அடையும். ஆ. காந்தம் என்ற தன்மையை முன்னால காமிச்சா சரி தெய்வீகமான பார்வை கெட்டு போயிருமா? ஓஹோ அப்படியா ஆமாங்க. ஆக மொத்தம் எதிரே இருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் எதா இருந்தாலும் காந்தமாக இழுத்து வரக்கூடிய தன்மை ஆ. இந்த அம்புக்கு உண்டு இந்த அம்புல ஆ. உடம்புல பயன்படுத்தணும்னா கரைபடும். சரி செய்யப்படாது. அப்ப நீங்க செய்ய வேணாம்னு நினைக்கிறீங்க ஆமாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்ப இத காட்டி கூட இந்த மானை பிடிக்க வேணான்ற எண்ணத்தோட இருக்கீங்க உறுதியா? மான் அழகான மானா அழகான மான். அன்பான மானா அன்பான மான். பண்பான மானா பண்பான மான். பாசமான மானா பாசமான மான். உங்களுக்குன்னு பிறக்கப்பட்டதா? பிறக்கப்பட்ட மான். உங்களுக்குன்னு வளர்க்கப்பட்டதா? வளர்க்கப்பட்ட மான். நீங்க தான் பிடிக்கணுமா? நான் தான் பிடிக்கணும். நீங்க தான் அணைக்கணுமா? நான் தான் அணைக்கணும். நீங்க தான் கொஞ்சணுமா? நான் தான் கொஞ்சணும். நீங்க தான் காப்பாத்தணுமா? நான் தான் காப்பாத்தணும். நீங்க தான் முத்தம் கொடுக்கணுமா? நான் தான் கொடுக்கணும். நீங்க வளர்த்த மானா? இல்ல சரி. சுதாரிப்பா இருக்கீங்களா? சுதாரிப்பா இருக்கணும். மக்கள் சுதாரிப்பா இருக்காங்க உண்மையிலே. மக்கள் இருக்கிறத காட்டி நீங்க என் பக்கத்துல இருக்கவரை சுதாரிப்பா அவர்தான் இருக்கணும். சுதாரிப்பு ஏன்னா கம்பெனி. நீங்க வளர்த்த மான் எல்லாத்துக்கும் ஆமா ஆமா ஆமான்னு கேட்டீங்களா நீங்க வளர்த்த மானான்னு கேட்டுட்டு ஆமான்னு சொல்லி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதை வச்சு ஒரு புடி பிடிக்கலான்னு பார்த்து தப்பிச்சுட்டீங்க. ஏன்னா தானே வளர்த்து தானே அனுபவிக்க முடியாது. அடுத்தவங்க வளர்த்ததை நாம அனுபவிக்கணும். நாம வளர்த்ததை அடுத்தவங்க அனுபவிக்கணும். அப்பதான் முறை சரியா இருக்கும். ஆக மொத்தம் அடுத்தவங்க வளர்த்தமான நீங்க கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறீங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு மனைவி அமைவது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். வரம் எனக்கு இன்னைக்கு இதுதான் அதை மாத்த முடியாது. அது முடியாது. யாராலையும் மாத்த முடியாது. ஆமா. அதே இறைவன் மாதிரி போடும் இன்னைக்கு இதுதான் நினைச்சா எனக்கு மாத்த முடியாது. இறைவன் போட்ட கணக்கை யாரும் உடைக்க முடியாது மாத்தவும் முடியாது. முடியாது. சரி வருவது தானே வரும். வருவது தானே வரும். ஆமா மனிதனுக்கு கிடைக்கணும் கிடைக்கணும் சொல்லி ஆர்வப்பட்டுட்டே இருந்தா அது சரி. கிடைக்கணும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது தேவையில்லாதெல்லாம் கிடைக்குமே என்ன செய்யலாம்? தேவையில்லாதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டோம்னு சொன்னா ஏகப்பட்ட சிக்கலுக்கு மேல அதுக்குதான் சுதாரிப்பா இருக்கணும்னு. அதான் ஆம்பளை ஏன்னா ஆம்பளை சுதாரிக்கலைன்னா கடனாளி ஆயிருவா ஆம்பளை சுதாரிக்கலாம். புள்ளத்தாச்சி ஆயிருவா. ஆக வேணும் வேணும்னு சொல்லி குடுக்குறான்னு சொல்லி வாங்கிட்டோம்னா ஆமா பிரச்சனையா போயிருமா இல்ல? மேல போயிட வேண்டியது. ஆக மொத்தம் இந்த மானை பிடிக்கின்ற எண்ணத்தோட வந்திருக்கீங்க. ஆமா. அதாவது வேட்டையின் தர்மம் என்ன? ஒண்ணு கொண்டு வா அல்லது கொன்று இது வா. வேட்டையின் தத்துவம். தத்துவம். வேட்டையின் தத்துவம் கொண்டு வா அல்லது கொன்று வா. ஆ. வேட்டையின் தர்மம் என்ன ம். அப்படின்னா ஒரு மானாகப்பட்டது மாசமா இருக்கும் போது அதை அடிக்க கூடாது. உறவு. ஆணும் மானும் உறவு கொள்ளும் போது அதை அடிக்க கூடாது. உடம்புல குட்டி மான அடிக்க கூடாது. உடம்புல ஊனமா இருந்தா அதை அடிக்க கூடாது. பாவம். பாவம். இதெல்லாம் இதுதான் வேட்டையின் தர்மம். அப்படி இருக்குல்ல. ஆ. ஆக மொத்தம் நீங்க இவ்வளெல்லாம் விட்டுட்டு ஆனா இதெல்லாம் தெரியாம ஆனா இது உடம்புல ஊனம் இல்லாம பாரபட்சம் இல்லாம நல்ல 32 லட்சம் பொருந்திய ஐஸ்வர்யமான ஓவியமா போதுப்பா ரொம்பதான் வர்ணிக்கிற. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேண்டாம். ஆமா அப்புறம் என்ன இப்படி எப்படியோ அந்த மானை பிடிக்கின்ற எண்ணத்தோட வந்திருக்கீங்க. இந்த மானை உங்களுக்கு பிடிக்க முடியாது நான் சொல்றேன். முடியுமா? முடியுமா? இந்தாருங்க. இந்த பேச்செல்லாம் ஏன்ட்ட வச்சுக்க. சேட்டை வரக்கூடாது. இந்த சேட்டை இல்லைன்னா ஏன்ட்ட வச்சுக்க கூடாது. உங்களை சொட்டே ஒடிச்சு விடுவேன். வட்டம் போட்டு உள்ள நிப்பாட்டி விடுவேன். இதே இடத்துல கட்டி தொங்க விட்டு தோலை உரிச்சு விட்டு போயிருவேன். யாருகிட்ட பேசுறீங்க? அத பத்தி எனக்கு தேவையில்லை. அந்த இடத்துக்கு போக கூடாது. கட்டி தொங்க விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் உங்களுக்கு. எப்படா பொம்பளை பிள்ளை கைப்படும்னே திரியுறீங்க. என்ன எதை எப்படா கட்டி விட்டு நானும் எதிர்பார்க்கிறேன். அதுதான் இருக்கட்டும். அதை கட்டுறது தானே இப்ப ஒரு பொழப்பா திரியுறீங்க. நான் காலைல கட்டிடுவேன். சரி வேண்டாம். நீங்க காலையில கட்டுங்க, மத்தியானம் கட்டுங்க, சாயங்காலம் கட்டுங்க, எப்ப வேணாலும் கட்டுங்க. அப்ப அந்த மானை பிடிக்க முடியுன்ற ஒரு வைராக்கியம் இருக்கு, தைரியம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை இல்லைன்னா சரி வராது. அப்ப உங்களுடைய நம்பிக்கைக்கு பாராட்டுகள். ஆனா உங்க மானை பிடிக்க முடியாது. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அதை பிடி இல்ல நான் கேக்குறேன். மானை பிடிக்கின்ற எண்ணத்தோட வந்திருக்கீங்கல்ல, உங்கள்ட்ட நான் ஒன்னே கேக்குறேன். நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன்.
நீங்க மானை பிடிக்கன்றீங்கல்ல, நீங்க தேடி வந்த மான், அழகான மான், அன்பான மான், பண்பான மான், பாசமாக சொல்லக்கூடிய அந்த அழகு மான் என்கிட்டதான் இருக்கு. என்கிட்ட தாங்க இருக்கு. நீங்க வீரமான வேடுவரா இருந்தா, நல்ல விவேகமான வேடுவரா இருந்தா, இந்த இடத்துல என்னுடைய பேச்சுல என்னை நீங்க ஜெயிச்சுட்டு மானை பிடிச்சிட்டு போங்க. கற்றார் காமுருவர் கற்ற கல்வியை பேசுறதுக்கு 2 பேரும் நான் தயாரா இருக்கேன். எங்க அண்ணன் உண்மையிலே வந்து தூண்டு குச்சி மாதிரி இருந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறாரு பாவம். அவரு கொஞ்ச நேரம் காரசாரமா ஒரு சண்டையை போடலாம்னு நினைக்கிறாரு, வேற ஒண்ணு இருந்தாலும் ஒரு பாட்டை பாடிட்டு அப்புறம் சண்டையை போடுவோம். அதனால மானா 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 வேணா 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 வேட்டையில கோட்டை விட்டு வேணுமெல்லாம் பேசி வேண்டு மரம் போல இப்படி நிற்கலாமா? வேட்டையில கோட்டை விட்டு வேணுமையா பேசி வேண்டு மரம் போல இப்படி நிற்கலாமா? இது புரியாத ஆம்பளைய மதிக்கலாமா? மானா 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 ஊரறிய நாடறிய முன்னாலே தூண்டி போட்டு மானை பிடிக்க என கொள்ளாதே. ஆளு இல்லடா கண்டபோடா ஊரறிய நாடறிய முன்னாலே மானை தூண்டி போட்டு பிடிக்க என கொள்ளாதே. ஓடோடி 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 வந்த மானை நாடோடி மன்னன் போல் நாடி தேடி வாடி இப்படி நிற்கலாமா? இத புரியாத ஆம்பளைய மதிக்கலாமா? மானா 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 கட்டி கொண்ட பார்த்தவுடன் காதலித்து மான கை நழுவ விட்டு கொண்டு ரோசம் கெட்டு ரோசமல்ல மானமல்ல வெட்கமல்ல. கட்டி கொண்ட பார்த்தவுடன் காதலித்து மான கை நழுவ விட்டு கொண்டு ரோசம் கெட்டு மானை தேடி மானை தேடி மானை தேடி மானை தேடி வந்தவரை பூன புத்தி கொண்டவர் கொண்டாட்ட ஆட்டை இப்படி ஆடலாமா? இவர் பொம்மலாட்ட கூத்து இப்படி போடலாமா? மானா 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 வேணா 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 சரிங்களா? ஓ அப்படி வேற இருக்கா? சரி சொல்லியாச்சு இடையில சொல்லிட்டேன். அவரு வேன்காரு ஒரு முக்கியமான ஒரு சவாரி இருக்கு, அதை போக வேண்டியதுனால கொஞ்சம் சீக்கிரமா பிடிக்கணுன்றதுனால ஆமா. அதனால இப்ப மாடு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, ஆமா வேணும்ல. இந்த மானுக்குரிய அங்க லட்சணம் இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு நான் தரேன். மான்கள் சாதியில 32 மான்கள் உண்டு. அப்படியா? இந்த 32 மான்களுக்கு என்ன சிறப்பு, அதுக்கு என்ன அடையாளம் என்பதை சொல்வதற்கு முன்பாக வெற்றி நடை போடக்கூடிய மானுடைய பெருமையை பார்த்தால் எப்படி நம்ம பாட வேண்டும்? லவ் பாட்டு பண்ணிக்கோ. அப்புறம் லவ் பாட்டு குட்டியாடு தப்பி வந்தா ராமநாராயணம் குள்ளனரைக்கு சொந்தா குள்ளனரை மாட்டிக்கிட்டா நம்ம ஊரு குறவருக்கு சொந்தா கட்டுமாடு தப்பி வந்தா களவாணிக்கு சொந்தா களவாணி மாட்டிக்கிட்டா செல்வமாதி களவாணி மாட்டிக்கிட்டா நம்ம ஊரு கடப்பாறைக்கு சொந்தா சட்டப்படி பார்க்க போனா நீதிபதி பார்க்க போனா நம்ம ஊரு பஞ்சாயத்து படி பார்க்க போறோம். குட்டி மட்டும் போட்டு
ஆகையினால் மானுக்கு உண்டான அடையாளத்தை இதோ சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள் பார்ப்போம். காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ நின்றுள்ளாவோ நற்காணிகையே காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ நற்காரிகையே மேயாதமா மேகாதமா மேயாதமா 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 புள்ளி மேகாதமா மேகாதமா மேவோ கனடைந்து கர சந்தனமும் குண குங்கமலும் கலவங்கலம் என்று துணங்க படந்த புல் மேயாதமா ஏனோ பாலந்தர பாவோ என்பதனால் வரவுள்ளரு போதோ மேயாதமா சாயாதா 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 கொம்பு ரெண்டு இருந்தாலும் மான்பார கண்டதுண்டோ மானார கண்டதுண்டோ மான்பார கண்டதுண்டோ மேலே கொள்வோன்றல் மேலே முபிரனில் நல்விமலை மான்பார கண்டதுண்டோ கண்டதுண்டோ தேடி வந்து விட்டதான் வாங்கிக்கணும் நம்ம மசீட்ட பள்ளி தூங்காத கண்ணன்று ஒன்று துடிக்கின்ற நிழல் ஒன்று தாங்காத மனம் ஒன்று உன்னை கதியாவை கடிக்கின்ற ஒன்று வள்ளி இவ்வளவு நேரம் இங்க பாருங்க. இதுவரையிலும் மானை 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 என்று தேடி வந்த நான் உழைத்தானமா மானுக்குரிய அடையாளம் மாதிரி தெரியவில்லையே. நான் நினைச்சேன்னு நீங்க பாடும்போது நீங்க என்னை தான் தேடி வந்திருக்கீங்கன்னு. ஒழுங்கா போயிட்டு வரலாம். எங்க அண்ணனை கூப்பிட்டேன்னா அப்புறம் பிரச்சனை பெருசாயிரும். எங்க அண்ணன் பெரிய வீராதி வீரே. எங்க அண்ணன் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த இடமே பத்தாது. சும்மா ஆற்றங்கரை ஓரத்திலே அங்கே நின்ற பருவமா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த உருவமா ஏ இந்த ஆற்றங்கரை ஓரத்திலே அங்கே நின்ற பருவமா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த உருவமா அண்ணா! ஏ அண்ணா! ஏ அண்ணா! சொல்லுமா. நம்ம மனுஷன் வந்தார்ல, ஆமா உன்னைத்தான் நான் தேடி வந்தேன். சரி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பாட்ட ஒரு வார்த்தை கெடுப்போம். வர வர நம்பிராஜன் குடும்பம் நாதாரி பைய குடும்பமா போச்சு. ஆமா அந்த மனுஷன் அது மட்டுமா கூட பிறந்தா கண்டெடுத்ததுனாலயா உன்னை கொன்னே இருக்கிற சரி அண்ணே, பணத்தை போல அந்த ஆளுக்கு சீரு கொடுத்துட்டு நாங்க என்ன பண்றது? அதுக்காக என்ன பண்ணலான்ற? நீயே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவுல தெரியுற. சரி இரு, அதுக்கு நான் வேற வசதி சொல்லுவேன். பரவாயில்ல, வேண்டாம், இருந்தாலும் உனக்காக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். சரி சரி இருந்தாலும் வெளியில போய் பாத்துக்கோ முருகா முருகா காப்பாத்து முருகா. மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் படிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு படைத்தே உன்னை நினைப்பதற்கு நான் வெளிவேற்றேன் உன்னை மனப்ப
கனவு கண்டேன் கைத்தளம் நான் பட்ட கனவு கண்டேன் அந்த கனவு நினைவாக உறவு தந்தாய். நினைப்பதற்கு நான் வழிகெடுத்தேன். உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு. வள்ளி வரவேண்டு சுவாமி வர வேடனாகவும் வேல் முருகனாகவும் வந்ததெல்லாம் நானே தானம்மா, நானே தான். உனக்கு என்ன அவசரம்? எனக்கு 2 வரங்கள் வேண்டும் சுவாமி. தாரத்திலே 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்திலே முதல் தரம் கொடுத்து உலகத்தில் உள்ள அனைவருமே வள்ளி தேவயானி என்று அழைக்க வேண்டும். அதில் முதல் வரமாக இருக்க வேண்டும். 2ஆவதாக நம்முடைய காவியத்தை யார் பார்த்தாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, யார் இப்படி நடத்தினாலும் சரி, அந்த மக்கள் அனைவரும் எந்தவித நோய் நொடி இல்லாமல் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு மழை பெய்து விவசாயம் பெருகி மக்கள் எல்லோரும் இன்புற்று வாழ முருகப்பெருமான். நாடும் செழிக்கும், நல்ல மழையும் பெய்யும், நாட்டு மக்கள் எல்லோரும் நலமுடன் வாழ்ந்து நோய் நொடி இல்லாமல் இன்பமாக வாழ்வார்கள். தெய்வானை வள்ளி என்று சொல்லாமல் வள்ளி தெய்வானை, வள்ளி தெய்வானை, வள்ளி தெய்வானை. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், இங்கவே ஒரு நல்ல மழை வேணும். பட்டி பெருக வேணும், பால்வான பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால்வான பொங்க வேணும். புட்டு பெருக வேணும், ஞான தங்கவே ஒரு நல்ல மழை வேணும். ஆமாடே சுழக பத்து வாழாட ரூபமுழகு ஸ்ரீராம ரூபமுழகு ஜெய மங்களம் நாடகத்தை கண்டிருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் ஆர்எம்எஸ் ஆடியன்ஸ் அனுபவத்திற்கும் நாடக அமைப்பாளர் மகிழ் தம்பி கவிராஜ் அவர் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி நன்றி. வணக்கம்.